செங்கச்சொல்லைகள் தமிழ்நாட்டு தொழிலாளர்கள் 25 பேர் வேலை பார்க்குறான்னா வடநாட்டுக்காரன் 75 பேர் வேலை பார்க்குறான். ஆண்களும் பெண்களும் வேலை பார்க்குறாங்க சேர்ந்து. இது நாளைக்கு எப்படிப்பட்ட ஒரு சீரழித கலாச்சாரத்தில் கொண்டு விடும். இன்னைக்கு தம்பியை எந்த ஊர்? திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் ஒரு தம்பியை கொலை செய்து விட்டாங்க என்ற குற்றச்சாட்டு அங்கே நம்முடைய மக்கள் போராடி கொண்டிருக்காங்க. திருப்பூரில் நீங்கள் பேசவே முடியாது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் முழுக்க 15 விழுக்காடு தாண்டி 20 விழுக்காடு 25 விழுக்காடு வந்துட்டாங்க. உதாரணத்துக்கு நம்முடைய வானதி சீனிவாசன் அந்த கோவை தொகுதியை என்ன தொகுதி? வடக்கு தொகுதியில் போட்டிட்டாங்க. எதிர்த்து போட்டிட்டது யாரு? கூட்டணி சார்பில் கமல்ஹாசன், உலக நாயகன் கமலஹாசன். அந்த காலத்தில் மக்கள் திலகம் மாக்கோரா எம்ஜிஆருக்கு இருந்த செல்வாக்கு இன்றைக்கு கமலஹாசனுக்கு இருக்கிறதா எண்ணி தான் மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி தொடங்கினார். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 17 லட்சம் வாக்குகளை வாங்கினார். நாம் தமிழர் கட்சி வாக்குகளுக்கு நிகராக வாங்கினார். நான் போய் எதிர்த்தேன். என் தம்பி சீமான், என் தம்பி நீங்கள் கமலஹாசனை ஆதரிக்கக்கூடாது, அவர் நாம் தமிழர் கட்சியினுக்கு விழக்கூடிய வாக்குகளை மடைமாற்றுவதற்காக அவர் களத்தில் இறக்க விடப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு சொன்னால் அவர் கேட்கல, என் மேலே கோவப்பட்டார். இப்போ என்னாச்சு? நான் சொன்னது நடந்ததா இல்லையா? டெல்லியில் போய் ராகுல் காந்திகிட்ட கை கொடுத்து இங்கே மு க ஸ்டாலின்கிட்ட கை கொடுத்து மாநிலங்களவை உறுப்பினர் ஆகிட்டார். இவர் மாநிலங்களவை உறுப்பினர் ஆயிட்டார். என்ன செய்வார்? எதை பேசுவார்? தமிழ் மொழியை பற்றி பேச தெரியுமா? தமிழ் இனத்தின் வரலாறை பற்றி பேச தெரியுமா? தமிழ்நாட்டினுடைய அரசியல் உரிமைகளை பற்றி எதை பேசுவார்? மு க ஸ்டாலின் அவர் அனுப்பியிருக்கார். கலைத்துறை சார்பில் ஒரு சிறப்பு இப்போ நம்முடைய இளையராஜாவுக்கு கொடுத்ததே போல் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் கொடுத்த எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க. வைஜெயந்தி மாலாவுக்கு கூட கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கலைத்துறையினுடைய சேவைக்காக இந்த பொறுப்பை நாங்கள் வழங்குறோன்னா அதுக்கு அங்கே கேள்விக்கு இடமே இல்லை. அரசியல் சார்பாக கமலஹாசன் என்ன இந்த மக்களுக்கு என்ன செஞ்சார்? இந்த மொழிக்கு என்ன பாடுபட்டார்? இந்த இனத்துக்கு என்ன செஞ்சார்? இந்த நாட்டின் உரிமைகளுக்காக என்றைக்காவது குரல் கொடுத்தது உண்டா? ஒரு திரைப்படத்தை வெளியிட அனுமதி மறுத்த போது நாட்டை விட்டே போயிடுவேன்னார். சொன்னாரா இல்லையா? அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இந்த நாட்டை விட்டே ஓடிடுவேன்னார். நாடே வேண்டானார். அவர் தமிழ்நாட்டுக்கு எதை பேச போகிறார்? இப்படி இருக்கு.